ஈ. இந்த 2 எழுத்து இப்போ எங்க பார்த்தாலும் இருக்கு இல்லையா? இது ஒரு பெரிய கடல் மாதிரிங்க. எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே சமயம் எங்க ஆரம்பிக்கிறது, எதை கத்துக்கிறதுன்னு ஒரு பயங்கர குழப்பமும் இருக்கு. நம்மள நிறைய பேர் இந்த நிலைமையில தான் இருக்கோம். ஏஐ பத்தி கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. ஆனா முதல் ஸ்டெப் எங்க வைக்கிறதுன்னு ஒரு சின்ன தடுமாற்றம். கரெக்ட்டா? நீங்க கவலையே படாதீங்க. இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான். அத சரி பண்றதுக்கு தான் இந்த முழு விளக்கமும். இப்போ நான் பாட்டுக்கு ஒரு 100 ஏஐ டூல்ஸ் லிஸ்ட்டை கொடுத்து உங்களை இன்னும் குழப்ப போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த பெரிய ஏஐ உலகத்தை புரிஞ்சிக்க ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம்வொர்க்கை நாம பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி வழிகாட்டும் பாருங்க. ஓகே, அப்போ அந்த ஃப்ரேம்வொர்க் என்னன்னு பார்க்கலாமா? நாம இந்த ஏஐ ஸ்கில்ஸ 3 முக்கியமான லெவல்ஸா பிரிக்க போறோம். இதுல நீங்க யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், உங்க பாதை கிறிஸ்டல் கிளியரா ஆகிடும். அந்த 3 லெவல்ஸ் இதான். 1 ஏஐ பயனர், அதாவது ஏஐ யூசர். இவங்க இப்ப இருக்கிற ஏஐ டூல்ஸை எப்படி சூப்பரா யூஸ் பண்ணி அவங்க வேலையை ஈஸியாக்கலான்னு பார்ப்பாங்க. 2வது ஏஐ உருவாக்குபவர், அதாவது ஏஐ பில்டர். இவங்க வெறும் யூசரா இல்லாம அந்த டூல்ஸை வச்சு புதுசா சில விஷயங்களை உருவாக்குவாங்க. 3வதா ஏஐ உத்தியாளர். இவங்க தான் ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவங்க தான் பிக் பிக்சர் பாக்குறவங்க. ஒரு கம்பெனிக்கு ஏஐனால எப்படி லாபம் சம்பாதிக்கலாம்னு பிளான் போடுவாங்க. வாங்க ஒன்னொன்னா உள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ஏஐ பயனர், அதாவது ஏஐ யூசர். இவங்க யாருன்னா தன்னோட டெய்லி வேலையில, அது படிப்பா இருக்கலாம், ஆஃபீஸ் வேலையா இருக்கலாம், அதை இன்னும் பெட்டரா வேகமா செய்யறதுக்கு ஏஐய ஒரு சூப்பர் பவர் மாதிரி யூஸ் பண்ண நினைக்கிறவங்க தான் இவங்க. இந்த லெவல்ல நீங்க கத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு ஸ்கில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். சொல்லப்போனா இது ஒரு கலைங்க. அதாவது ChatGPT மாதிரியான ஏஐ கிட்ட இருந்து நமக்கு என்ன பதில் வேணுமோ அது அப்படியே வாங்க, அதுக்கு எப்படி தெளிவா கிறிஸ்டல் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுங்கிறது தான் இது. இதோட ரூல் ரொம்ப சிம்பிள். நீங்க கொடுக்கற கமெண்ட், அதாவது ப்ராம்ப்ட், எந்த அளவுக்கு டீடைல்டா ஸ்பெசிஃபிக்கா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் உங்களையே அசர வைக்கும். நம்ம சொல்லுவோம்ல, குப்பைய உள்ள போட்டா குப்பை தான் வெளியே வரும்னு. அது ஏஐக்கும் 100% பொருந்தும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. மார்க்கெட்டிங் பத்தி எழுதுன்னு சொன்னா அது ஒரு மொக்கையான ப்ராம்ப்ட். ஆனா அதுவே நீ ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் மாதிரி யோசி. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ற ஒரு புது காஃபி ஷாப்புக்கு ஒரு 3 பாயிண்ட் மார்க்கெட்டிங் பிளான் சொல்லு, அத புல்லட் பாயிண்ட்ஸ்ல குடுன்னு கேக்குறது ஒரு சூப்பரான ப்ராம்ப்ட். பாத்தீங்களா வித்தியாசத்தை? இதுல யாருக்காக என்ன வேணும், எப்படி வேணும்னு எல்லாமே இருக்கு. இதனால வர்ற அவுட்புட் அவ்ளோ துல்லியமா நாம நேரடியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஏஐய எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டாச்சு. அடுத்த லெவல் என்ன? அதுதான் உருவாக்குபவர் நிலை, அதாவது ஏஐ பில்டர். சும்மா டூல்ஸை யூஸ் பண்றதோட நிறுத்திக்காம அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து புதுசா சிஸ்டம்ஸையும் சொல்யூஷன்ஸையும் உருவாக்க நினைக்கிறவங்களுக்கானது தான் இந்த லெவல். இதுல முதல் முக்கியமான ஸ்கில் ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம திரும்ப திரும்ப செய்யற போரடிக்கிற வேலைகளை தானா நடக்க வைக்கிறது. Zapier, Make.com மாதிரியான டூல்ஸை வச்சு பல ஆப்ஸை ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி பேச வைக்கலாம். இதுல ஹைலைட்டே என்னன்னா, இதுக்கு பெரும்பாலும் கோடிங் நாலேஜ் தேவையே இல்ல. ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு ஜிமெயில்ல ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் ஓகேன்னு ஒரு மெயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெயில் வந்த அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளையண்டோட டீடைல்ஸை எடுத்து ஒரு இன்வாய்ஸ் ரெடி பண்ணி அது அவங்களுக்கே இமெயில் அனுப்பிடும். யோசிச்சு பாருங்க, இது உங்க நேரத்தை எவ்வளவு மிச்சப்படுத்தும்னு. இதுதான் ஆட்டோமேஷனோட பவர். இந்த லெவல்ல அடுத்து வர்ற ஒரு மிரட்டலான விஷயம்தான் ஏஐ ஏஜென்ட்ஸ். இதை நீங்க ஒரு டிஜிட்டல் எம்ப்ளாயினே சொல்லலாம். நீங்க அதுகிட்ட ஒரு வேலையை கொடுத்தா போதும், அந்த வேலையை முடிக்க என்னென்ன பண்ணணும்னு அதுவே பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும். அதுக்கு ஞாபக சக்தி இருக்கு, பல டூல்ஸை யூஸ் பண்ணவும் தெரியும். ஃபியூச்சர் இதுதான். இந்த பில்டர் லெவல்ல இன்னும் சில முக்கியமான ஸ்கில்ஸ் இருக்கு. ஏஐ கோடிங் அசிஸ்டன்ஸ். இதை நாம கோட் எழுதும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது விஐபி கோடிங் டூல்ஸ். இது நீங்க என்ன ஆப் வேணும்னு சொன்னா போதும், அதுவே மொத்த கோடையும் எழுதிடும். அப்புறம் ஆர்ஏஜி. இது ரொம்ப முக்கியம். ஏஐ தப்பா உளராம இருக்க அதுக்கு நாமளே ஒரு நாலேஜ் பேஸ் கொடுக்குற டெக்னிக். கடைசியா ஏஐ டூல் ஸ்டாக்கிங். நோஷன் ஏஐ, கிளிக்கப் மாதிரி பல ஏஐ டூல்ஸை ஒன்னா கோர்த்து வேலை வாங்குறது. இப்போ நாம கடைசி மற்றும் உச்சக்கட்ட நிலைக்கு வந்தாச்சு. ஏஐ உத்தியாளர், அதாவது ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவங்க டெக்னாலஜியை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதை தாண்டி ஒரு பிசினஸ் ஜெயிக்கிறதுக்கு ஏஐய எப்படி ஒரு முக்கியமான கருவியா யூஸ் பண்ணலான்னு யோசிப்பாங்க. சொல்லப்போனா இவங்க தான் ஃபியூச்சரை டிசைன் பண்ண போறாங்க. இந்த லெவல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் இருக்கு. பேரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
LLM அப்சர்வபிலிட்டி. இது சிம்பிளா என்னன்னா, ஒரு கம்பெனி ஏஐக்காக எவ்ளோ செலவு பண்ணுது, அந்த செலவுக்கு உண்மையிலேயே என்ன ரிட்டர்ன்ஸ் வருது, வர அவுட்புட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ற ஒரு சிஸ்டம். இது ஒரு கம்பெனியோட ஏஐ ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இன்னைக்கு நிறைய கம்பெனிகள்ல இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். அவங்க ஏஐக்காக கோடிக்கணக்குல செலவு பண்ணுவாங்க. ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து என்ன லாபம் வந்துச்சுன்னு கேட்டா அவங்க கிட்ட தெளிவான பதில் இருக்காது. எங்க காசு போகுதுன்னே தெரியாம கணக்கு வழக்கு இல்லாம நிறைய செலவுகள் இருக்கும். இந்த ஓட்டையை அடைக்கிற வேலை தான் இந்த LLM அப்சர்வபிலிட்டியோட முக்கியமான நோக்கம். உண்மை என்னன்னா, நிறைய கம்பெனிங்க எந்த ஒரு பிளானும் இல்லாம எல்லாரும் யூஸ் பண்றாங்கன்னு கண்மூடித்தனமா ஏஐயை யூஸ் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு லட்சக்கணக்குல, சில சமயம் கோடிக்கணக்குல நஷ்டம் ஏற்படுது. இந்த இடத்துல தான் ஒரு ஏஐ ஸ்ட்ராட்டஜிஸ்டோட தேவை ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் லெவல்ல அடுத்து வரப்போற ஒரு பெரிய விஷயம் AEO, அதாவது AI என்ஜின் ஆப்டிமைசேஷன். உங்களுக்கு SEO தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கூகுள நம்மள முதல்ல கொண்டு வருது. இது அதே மாதிரி தான். ஆனா ChatGPT மாதிரியான AI மாடல்ஸ்ல மக்கள் கேட்கிற கேள்விக்கு நம்ம ப்ராடக்ட்டையோ நம்ம பதிலையோ முதல்ல கொண்டு வந்து காட்ட வைக்கிறது. இது மார்க்கெட்டிங்கோட நெக்ஸ்ட் லெவல். சரி, இப்போ நாம இந்த 3 லெவல்ஸையும் பார்த்துட்டோம். பயனர், உருவாக்குபவர், உத்தியாளர், யூசர், பில்டர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு தனி வழி இருக்கு. இப்போ இந்த 3ல உங்களுக்கு எது சரின்னு பார்த்து உங்க அடியை எங்க எடுத்து வைக்கலாம்னு முடிவு பண்ணலாம். நீங்க ஒரு யூசரா உங்க பயணத்தை தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னிக்கே ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ல ஆரம்பிங்க. உங்க டெய்லி வேலையில பெரிய வித்தியாசத்தை பாப்பீங்க. இல்ல உங்களுக்கு உருவாக்குறதுல தான் ஆர்வம்னா ஜாப்பியர் மாதிரி ஒரு டூல் எடுத்து இந்த வாரம் உங்க வேலையில ஒரு சின்ன விஷயத்த ஆட்டோமேட் பண்ணி பாருங்க. இல்ல நான் பெரிய லெவல்ல தான் யோசிப்பேன்னு சொல்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா நீங்க இருந்தா உங்க டீம்லயோ கம்பெனிலயோ ஏஐ எப்படி யூஸ் பண்றாங்க, இல்ல ஏன் யூஸ் பண்ணலன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. பயனர், உருவாக்குபவர் அல்லது உத்தியாளர், யூசர், பில்டர் அல்லது ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த 3 பாதைகள்ல உங்களோட முதல் அடி எந்த பாதையை நோக்கி இருக்க போகுது? நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் சரி, முக்கியமான விஷயம் அந்த முதல் அடியை தயங்காம எடுத்து வைக்கிறது தான். உங்களுக்கான ஏஐ பயணம் இப்போ தொடங்கட்டும்.